வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறில் இருந்து. இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் இது 16ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் பூராடம், திதி தேய்பிரை, ஷஷ்டி, யோகம் சித்த யோகம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரம் நண்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய், புதன், ராகு. சோழி பிரசனம் அப்படின்னு ஒரு உயர்வான ஒரு ஜோதிட கலை ஒன்று இருக்குது. இதுவும் நம்மளுடைய பாரத தேசத்தில் பார்க்கப்படும் ஒரு பிரசனம் அப்படின்னா என்னென்னா, ஜாதகம் இல்லாதவர்களுக்கான ஒரு முறை, அல்லது நமக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் ரொம்ப நாளாக நடக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியல, ஒரு மிஸ்ட்ரி அறியாமல் புரியாமல் இருக்குது அப்படின்னா அதற்கு ஜாதகத்தில் நம்ம விடை தேடுவோம். ஜாதகம் நம்ம விறக்கும்போது சரியான நேரத்தை தான் கொடுத்தாங்களா பெற்றோர்கள்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும்போது பிரசன்ன முறை அப்படின்னு ஒரு மார்க்கத்தில் ஜோசியம் பார்ப்பாங்க. அது நிறையா முறை இருக்குது. அதில் சோழி பிரசனம் அப்படிங்கிறதும் ஒரு சிறந்த முறை. ஏன்னா கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அது. அதற்கு அந்த ஆக்கிரமண சக்தி உண்டு. அது இந்த பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி யார் அந்த கேள்வியை கேட்கக்கூடியவர்களோ அவர்களுக்கான ஒரு பதிலை அது கொடுக்கும். அதை நம்ம உள்வாங்கி ஜோசியர் வெளியே சொல்லுவாங்க. அதற்கு ஜோசியருக்கும் திறமை இருக்கணும். ஏன்னா சோழி சொல்வதை அப்படியே சொல்கிறதுக்கான திறமையும் ஜோசியருக்கு இருக்கணும். அது போன்ற ஒரு சோழி பிரசனமும் நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுபவர்கள் என்னை அணுகலாம். இது ரொம்ப துல்லியமாக இருக்கும். சோழி பிரசனம் என்பது நம்மை அணுகினால் அதன் மூலமும் நீங்கள் பலன் பார்க்கலாம். அதற்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். நேரில் வந்து என்னை சந்திக்கணும். திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பரில் என்னை கால் பண்ணுங்கள். மேலும் விவரங்களை அறியலாம். இனி இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் குருவும் சுக்கிரனும் இருப்பது ஒரு யோகம். இன்றைக்கி சந்திர பகவான் 9ஆம் இடத்துல குருவின் வீட்டில் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கார். இதுவும் ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. சுகஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் வீட்டில் அமர்ந்து சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் அமரும்போது சுக்கிரனும் குருவும் ராசிக்குள் இருப்பதுங்கிறது பெரிய யோகம். நீங்கள் நினச்சி பார்க்காத பெரிய புகழும் அந்தஸ்துக்கும் நீங்கள் போக போகிறீங்க. உங்கள் மனதில் நீங்கள் என்னென்னலாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ நினைத்தது எல்லாமே நடக்க போகிற நேரம் இது. கனவு நினைவாக போக நேரம் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், நாளை பார்த்துக்கலாம். கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய தினம் இன்று. மிதுன ராசிக்காரர்களுக்கு நேற்றைய கிரக நிலை தான் இன்றைக்கி. 2 குடைய கிரகம் 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது சிறப்பு. இன்றைக்கி நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களால் நன்மை ஏற்படும். பழைய நண்பர்களை கூட சில பேர் சந்திப்பாங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடிய நேரம் இன்றைக்கி. கடகராசிக்காரர்களுக்கு நோய் நொடிகள் உடம்புல இருந்து அதெல்லாம் விலகி இன்றைக்கி ஆரோக்கியத்திற்கான ஒரு முன்னேற்றமான நாள் இது. ஏதாவது ஒரு மருத்துவ உதவி கிடைக்கும். இல்லைனா ஒரு நல்ல மருத்துவரை உங்கள் நண்பர்கள் பரிந்துரைப்பாங்க. நீண்ட நாளாக உடம்புல இருந்த வியாதிகளுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு நேரம். உடம்பு நல்லா இருந்தால், ஆரோக்கியம் நல்லா இருந்தால் நம்ம நல்லா உழைத்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மனதில் தைரியம் ஏற்படும். இல்லைனா உடம்பு சரியில்லையே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இன்று அந்த பயம் விலகக்கூடிய நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம். வீட்டில் இளம் வயது கல்யாணமான மணமக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ குழந்தை பெறக்கூடிய நேரம். ஏற்கனவே உங்களுக்கு குழந்தை இருக்குன்னா உங்கள் குழந்தைக்கு தேவையான பொருட்கள் ஏதோ நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அவர்களுக்கான ஒரு தொகையை முதலீடு செய்யக்கூடிய நிலைமையோ, இல்லை அவர்களுக்கு புத்தாடை வாங்கி கொடுக்குற மாதிரி, புக்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி, இல்லைனா ஏதோ ஒரு பெரிய
இன்ஸ்டியூஷனுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரியான ஒரு செலவுகள் ஏற்படும். குழந்தைகளுக்கான ஒரு செலவு ஏற்படக்கூடிய ஒரு நாள் இது. கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான். உங்கள் தாயின் உடல் நலமாக இருக்கும். தாயாரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நேரம். தாய் வழி சொத்துக்கள், தாய் மாமனின் ஆதரவு, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது நாள். இன்றைக்கி நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்து செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. துளாராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி காதிற்கு கிடைக்கும். இன்றைக்கி ஏதோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்கள் கைக்கு கிடைக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நேரம். உங்கள் சகோதர சகோதரிகள் மூலமும் ஆதாயம் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சிறு தூர பிரயாணம் ஏற்படும். பிரயாணத்தால் நன்மை உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் பாக்யாதிபதி. அவர் இப்போ குருவின் வீட்டில் இருக்கார். குரு பார்வையில் இருக்கார். சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கார். சுக்கிரன் 7க்குடைய கிரகம். அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணவரவு அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரம். பண வரவு, தனவரவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். நல்ல நாள் இது. தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருக்கணும். இன்றைக்கி தேவையில்லாத டென்ஷன்ஸ் வரலாம், மனக்குழப்பம் வரலாம். நிறைய பேர் சில பொறுப்புக்களை அவங்ககிட்ட கொடுப்பாங்க. அடுத்தவர்கள் வேலையும் நம்ம எடுத்து செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அதனால் நமக்கு இப்போது உடல் உபாதைகளும் வரலாம். அதனால் கொஞ்சம் உங்கள் வேலை எதுவோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து செய்யுங்க. அடுத்தவர்களின் வேலைக்காக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வேலையவே இன்றைக்கி செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ நம்ம அடுத்தவங்க வேலையை செஞ்சோம்னா அதில் கான்சன்ட்ரேஷன் போகும், மிஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இருந்தபோதும் குருவின் பார்வையில் சந்திரன் இருப்பதால் இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கும். அர்த்தமற்ற தேவையற்ற செலவுகள் வராமல் இருக்கிறதுக்கான கொஞ்சம் நீங்கள் கவனத்தை இருக்கணும். அதனால் ஒவ்வொரு செலவையும் செய்யும்போது யோசித்து செலவு பண்ணணும். இப்போல்லாம் ஆன்லைனில் நிறையா ப்ராடக்ட்ஸ் வருது. டக்குன்னு சில பேர் ஆர்டர் போட்டுருவாங்க. அதில் ஏதாவது ஃபெயிலியர்ஸ் ஆகலாம். அந்த மாதிரி ஃபெயிலியர்ஸும் சில நேரங்களில் ஆகும். கவனமாக இருப்பது சிறப்பு. கும்பராசிக்காரர்களுக்கு உடல் நலம் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். இப்போ ரொம்ப சுறுசுறுப்பாக இன்றைக்கி இயங்குவீங்க. உங்களுடைய செயல்கள் எல்லாத்தையும் நீங்கள் சுறுசுறுப்பாக செய்வீங்க. சில வேலையை நம்ம எப்பயுமே அந்த மாதிரி சுறுசுறுப்பாக தான் செய்வோம். இன்றைக்கி வழக்கத்தை காட்டிலும் உங்களுக்கு உத்வேகமும் ஆர்வமும் அதிகமாக இருந்து நீங்கள் சில வேலைகளை செய்வீங்க. நேர்த்தியாக செய்வீங்க, சிறப்பாக செய்வீங்க. இன்றைக்கி உங்களுக்கு லாபங்கள் வரும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலம் இரட்டிப்பு லாபங்கள் பெறக்கூடிய ஒரு நாள். நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க, புதிய மனிதர்களை சந்திப்பீங்க. அவர்களின் ஆதரவும் உதவியும் கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு தொழில் நிமித்தமாக புதிய திட்டங்கள் தீட்டக்கூடிய ஒரு நாள். புதிய ஒப்பந்தங்கள் போடக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும். உங்களுடைய பழைய தொழிலை விரிவாக்கம் பண்ணுவதற்கான ஒரு எண்ணம் மனதில் எழும். புதிய தொழில் தொடங்குவதற்கும் எண்ணம் எழும். சில பேர் அடிஷ்னலாக ஒரு ப்ராடக்டை இன்க்ளூட் பண்ணுவாங்க. வேறு ஒரு கம்பெனியில் டைப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இப்போ நடக்கும். தொழில் நல்லா நடக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய இல்லத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். சுபமங்கலமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இந்த நாள் நல்ல நாள்.